ஹலோ. ஒரு ஊரில் ஒரு மனுஷர் இருந்தாங்க. அவர் புறதேசத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிறதுக்காக தன்னோட ஊழியக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு தன்னோட ஆஸ்திகள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருத்தங்கிட்ட 5 தாளந்துமே, இன்னொருத்தங்கிட்ட 2 தாளந்து, இன்னொருத்தங்கிட்ட 1 தாளந்து கொடுத்துட்டு போயிட்டாருங்க. 5 தாளந்தை வாங்கினவன் போயிட்டு அதை வச்சு வியாபாரம் பண்ணி வேறொரு 5 தாளந்தை சம்பாதிச்சான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் பண்ணான். ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன் போயிட்டு நிலத்தை தோண்டி தன்னோட எஜமானோட பணத்தை அதில் புதைச்சி வச்சிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய எஜமான் வந்து அவங்க கிட்ட கணக்கு கேட்டாரு. அப்போ 5 தாளந்தை வாங்கினவன் வேறொரு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்கிட்ட கொடுத்தீங்க, அதை வச்சு வேறொரு 5 தாளந்தை சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு அவருடைய எஜமான், நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்திற்கு பிரவேசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. 2 தாளந்தை வாங்கினவனும் அதே மாதிரி வந்து சொன்னா அவர்கிட்ட இருந்து பிளஸிங்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு தாளந்தை வாங்கினவன் அவன்கிட்ட வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகியால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடைய தாளந்தை வாங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அவனுடைய எஜமான் அவருக்கு பிரதித்திரமாக சொன்னாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கி கொள்வேனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அவன் கிட்ட இருக்கிற அந்த தாளந்தை புடுங்கி 10 தாளந்து இருக்கிறவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. இப்படிதான் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கிட்ட ஒருத்தர்கிட்டையும் ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாரு. அது என்ன டேலண்ட்ன்றது நம்ம கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தணுங்க. அப்படி பயன்படுத்தாம நம்ம மண்ணு மூட்டை மாதிரி விட்டோம்னா கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட்டை பிடிங்கி வேற யார்கிட்டயாச்சும் கொடுத்துருவாரு ஆண்டவர். வேதத்துல சொல்லப்பட்டுள்ளது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லிட்டு மத்தேயு 25:29 சொல்லப்பட்டுள்ளதுங்க. ஆமேன்.